சிந்தனை நமக்கு திருவருட்பயன் மூலம் தானே கிடைக்கிறது. அந்த நூலை அருளி செய்த உமாபதி சிவம் தாழ் சுமப்போம். இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று திருவுளம் பற்றிய பெரும் கருணையாளராக பெருமானாகவே விளங்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சீர்வளர் சிறு அம்பலவான தேசிகர் 24வது பட்டத்தில் எழுந்தெழுதி ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற நம்முடைய ஞான தந்தை பெருமான் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் பரவுவோம். சிவாய நம. இந்த அளவிலே 8வது குறட்பாவின் சிந்தனையை நிறைவு செய்து அடுத்து 9வது குறட்பாவிற்குள் நாம் நுழைகிறோம். நாம இப்போ திருவருட்பயனிலே முதல் அதிகாரம் பதிமுது நிலை என்று அழைக்கப்படுகிற அந்த முதல் அதிகாரத்தில் 9வது குறள் சிந்திக்க இருக்கின்றோம். குறளை கண்டுவிடலாமே. அற்புதமான குறள். நலமிலன் நன்னார்க்கு, நன்னினர்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். என்ன ஒரு பாட்டு பாருங்களேன். நன்னார்க்கு நலமிலன், நன்னினர்க்கு நல்லன், ஆயினும் சலமிலன், அவன் பேரோ சங்கரன். என்ன பாட்டுங்க. நன்னார், நன்னார் என்றால் அவனை நெருங்காதவர்கள், அவனை சாராதவர்கள், அவனை அடையாதவர்கள். அப்போ அவனை சாரவில்லை என்றால், நன்னார் என்றால் அவனை சாராதவர்கள், சேராதவர்கள், அடையாதவர்கள். அவனை அடையவில்லை என்றால் அவர்களுக்கு நலம் இலன், அவங்களுக்கு நலம் கொடுக்க மாட்டான். யாருக்கு? அவனை வந்து சேராதவங்களுக்கு. நன்னினருக்கு, நன்னினருக்குன்னா அவனை வந்து சேர்ந்தவங்களுக்கு, அவனை வந்து அடைந்தவர்களுக்கு, அவங்களுக்கு நல்லன், அவங்களுக்கு எல்லாம் நல்லதே பண்ணுவான். இப்படி ஒரு சிலருக்கு நல்லதும் வேறு சிலருக்கு அந்த நல்லது இல்லாததும் கொடுக்கறதுனால அவனை ஓரவஞ்சக்காரன்னு சொல்லிடாதீங்க. இப்படி இருந்தும் அவன் சலமிலன் தான். அவன் பாரபட்சம் அற்றவன், ஓரவஞ்சனை கொள்ளாதவன், அனைவரிடத்தும் ஒரே மாதிரியான அன்பு கொள்பவன், நடுநிலையாளன். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சங்கரன். சங்கரன்னாலே என்ன தெரியுமா? சம் கூட்டல் கரண். சம்முனா நீங்க எஸ்யூஎம் சம்முன்னு கணக்குன்னு எங்கேயா போயிடாதீங்க, மேத்தமெட்டிக்ஸ்னு போயிடாதீங்க. எஸ்யூஎம் சம்முன்னு, இது சம் கூட்டல் கரண். கரண் என்றால் கரம் என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான். கரத்தை கொண்டு என்ன செய்யறோம்? ஏதோ செய்யறோம். கரத்தை கொண்டு என்ன செய்கிறோம் தான் கேட்கிறோம் கேள்வியே. கரத்தை கொண்டு என்ன செய்கிறோம்? அப்போ கரண் என்றால் செய்பவன், சம் என்றால் இனிமை, இன்பம், இன்பத்தை செய்பவன் பேரு. அவன் எல்லாருக்கும் இன்பத்தை செய்பவன், இன்பத்தை தருபவன். அதனால தான் அவனுக்கு பேரு சங்கரன். என்ன பேரு பாருங்களேன், என்ன அழகான குறட்பால்ல. நன்னார்க்கு நலம் இலன், அவனை வந்து சேரலன்னா அவங்களுக்கு நலம் பயக்க மாட்டான். அவனை வந்து சேர்ந்தால் நன்னினருக்கு நல்லன், நல்லதே பண்ணுவான். ஆனாலும், ஆனாலும்னா அது என்ன? ஒரு சில பேருக்கு நல்லது பண்றது, ஒரு சில பேருக்கு நல்லது பண்ண மாட்டாங்கிறது. அப்படி அவன் இருந்தாலும் அவன் சலமிலன், அவன் ஓர வஞ்சனைக்காரன் அல்ல, பாரபட்சம் பார்ப்பவன் அல்லன், அவன் நடுநிலையாளன். அவனோட பேர் கேக்குறீங்களா? சங்கரன். என்ன ஒரு அழகான பாட்டு பாருங்களேன். இப்போ திரையில அந்த சொல்லுக்கு சொல் பொருள் இருக்கு இல்லையா, அதுல பாருங்களேன். நன்னார்க்கு, தன்னை சாராதவர்க்கு நலமிலன், இன்பம் செய்யான், இன்பம் செய்ய மாட்டான். நன்னினர்க்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்லன், இன்பத்தை செய்வான். இப்படி ஒரு சாராருக்கு மட்டும் நன்மை செய்பவன் நடுநிலைமை ஆவானோ எனில், அப்படி நீங்க டவுட் பண்ண வேண்டாம், அப்படி என்ன வேண்டாம். அவன் சலமிலன், அவன் ஓர வஞ்சனை இல்லாதவன். அவன் பேர் என்ன தெரியுமா? சங்கரன். எல்லா உயிர்களுக்கும் தனது பேரின்பத்தை, கவனிச்சிங்களா? தன்னுடைய சச்சிதானந்தத்தை, சிவானந்தத்தை, பேரானந்தத்தை
வழங்குபவன் என்று அவன் இருப்பதால் அந்த பொருளை கொண்டு மெய் நூல்கள் எல்லாம் ஞான நூல்கள் எல்லாம் அவனை சங்கரன் என்ற பெயரால் அழைக்கின்றன. இதாங்க இந்த குறட்பாவிற்கான பொருள். ரொம்ப ரொம்ப அற்புதமான குறட்பா. ஆனா இங்க ஒரு விஷயம்தான் என்னன்னா, முதல்ல இந்த கருத்தை, அதாவது தன்னை சேர்ந்தால் அவன் நலம் பயப்பான், சேராதவர்களுக்கு நலம் பயக்க மாட்டான், இந்த கருத்தை எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது திருவருட்பயன்ல உமாபதி சிவம் மட்டும் சொல்லல, எல்லா அருளாளர்களும் இதை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கருத்தை எங்கெங்க யார் யாரு எப்படி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதை பார்த்துடலாம். அதன் பிறகு என்ன பார்க்க போறோம்னா, ஏங்க நீங்க ஆல் செட் அண்ட் டன், நீங்க பெருமானுக்கு என்னங்க டெபினிஷன் கொடுத்தீங்க? அவன் பெரும் கருணையாளன் சொன்னீங்களா இல்லையா? அவன் பெரும் கருணையாளன்னா அப்பெல்லாம் என்ன தெரியுமா சொன்னீங்க? அந்த அவனோட அந்த அருமை பெருமை பேசும்போது, எல்லா உயிர்களிடத்தும் ஒரே அளவில் சம அளவில் அவன் கருணை கொள்கிறான்னு சொன்னீங்களா இல்லையா? அது உண்மையானால் எப்படிங்க ஒரு சிலருக்கு நல்லதும் வேறு சிலருக்கு அவன் நல்லது இல்லாததும் எப்படிங்க பண்ணலாம்? அப்படி பண்ணுவானா? ஆனா அவனுக்கு பேரு சலமிலனா. பேசாம தெளிவா ஒத்துட்டு போயிடுங்க. அவன் ஓரவஞ்சனக்காரன், அவன் செல்பிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். ஒண்ணு அவனை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவனை சேர்ந்தாதானே ஹெல்ப் பண்ண போறான். அப்ப பேசாம அவன் செல்பிஷ்னு சொல்லுங்க. இல்லையா, இது இந்த 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 கருத்து வேண்டாம்னு சொல்லுங்க. தன்னை சேர்ந்தா நல்லது பண்ணுவான், சேராத நல்லது பண்ண மாட்டான்னு அதை சொல்லாதீங்க. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும் இல்லையா? எப்படி சலமிலன்னு சொல்றீங்க? இந்த டவுட்டுக்கான விளக்கம் நம்ம பார்க்கணும். 2 கருத்துக்கள் இந்த குறட்பால இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்த சார்ந்தவர் நல்லது